ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மகர லக்ன நண்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சிக்கான பலன். சனி நமக்கு 2ஆம் இடத்துல போயிட்டு இருக்கு. அதுல வக்கரமாயிட்டு நவம்பர் 15 வரைக்கும் போறாருங்கிறது நமக்கு பாதிப்பை தருமா? 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானத்துல அது அதிகமான தொழில் வீழ்ச்சியை தருமா அப்படின்ற சந்தேகமெல்லாம் இருக்கும். இப்போ நமக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் அது குருவனுடைய நட்சத்திரத்தில் பூரட்டாதி 2ஆம் பாதத்தில் போயிட்டு இருக்கு. இது அம்சத்தில் ரிஷபராசியில் சனி இருக்காருன்னு அர்த்தம். குருவே இப்போ ரிஷபராசியில் தான் இருக்காரு. அதனால சேமிப்புக்கு வேணா கொஞ்சம் தடை ஏற்படுத்தும். ஆனால் அதே நேரத்தில் ஆரோக்கியத்துக்கோ நம்மளுடைய ஒரு வாழ்வியல் இன்பத்துக்கோ கெடுதல் பண்ணாது. பொருளாதாரத்துக்கு கொஞ்சம் சிக்கல்களை உண்டாக்குது. எது வரைக்கும்னா ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும். அது வரைக்கும் நமக்கு சேர்க்கைக்கு தான் பலன் கம்மியாக ஒழிய வேலை கிடைக்காது. வேலை இருந்தபடி இருந்துகிட்டு இருக்கும். அந்த ரொட்டீன் ஒர்க்கு அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கும். அதற்குண்டான வருவாய் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். பையில பணம் சேராது அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குருனால. இப்ப ஆகஸ்ட் 18ஆம் தேதி பூரட்டாதி 1ஆம் பாதத்துக்கு வர்றாரு 2ஆம் பாதத்துல இருந்து. அப்ப நமக்கு இந்த மகர லக்னத்திற்கு அது பணத்துக்கு செல்வாக்க கொடுக்குது. பண சேமிப்புக்கு நன்மையை தருது. உத்தியோகத்துக்கு பலத்தை தருது. சொந்த தொழில் பண்றவங்களுக்கு வளர்ச்சியை தருது. ஆனால் அந்த சனி அம்சத்துல பூரட்டாதி 1ஆம் பாதத்துல வர்றதுனால நீசமாகும். அதனால வேல்யூ கொஞ்சம் கம்மியா இருக்கும். பெரிய லெவல்ல எதிர்பார்க்காம வரவு இருக்கும். ஆனா அது அளவு குறைவா இருக்கும். ஆனாலும் அது நமக்கு அக்டோபர் 3 வரைக்கும் அந்த பூரட்டாதி பாதத்துல தான் சனி போகுது. அக்டோபர் 3க்கு அப்புறம் சதய நட்சத்திரத்துக்கு ராகு நட்சத்திரத்துக்கு மாறுறாரு. ராகு சனியினுடைய நட்சத்திரத்துல நமக்கு 3ஆம் இடமான மீன ராசியில இருக்காரு. அப்ப 2ஆம் இடமும் 3ஆம் இடமும் பரிவர்த்தனை வாங்கிக்குது. நம்முடைய சுயமுயற்சி, உழைப்பு, நம்முடைய ஆற்றல், நம்முடைய அறிவு இதை பயன்படுத்தி தகவல் தொடர்பு கருவிகள், புது புது உத்திகள், இடமாற்றம் இதுக்கெல்லாம் பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிற யோகத்தை இது குறிக்குது. அதனால ஆகஸ்ட் 18ல இருந்து அக்டோபர் 3 வரைக்கும் ஒரு ஸ்டேஜ், அக்டோபர் 3ல இருந்து நவம்பர் 15 வரைக்கும் அடுத்த ஸ்டேஜ். இதெல்லாமே பொருளாதாரத்துக்கு நன்மை செய்யும், சேமிப்பை உருவாக்கும். ஏற்கனவே சேமிப்பு அங்கே 2ஆம் இடத்துல இருந்து குரு அங்கே இருக்கிறதுனால தடுத்துக்கிட்டு இருக்கிறது இப்போ காம்பன்சேட் ஆகும். இந்த ராகு சாரத்துக்கு வரும்போது அந்த பொருள் வரவு அபரிமிதமாக செல்வாக்கு சேரக்கூடிய அமைப்பு. அப்போ தொடர்ந்து நமக்கு அக்டோபர் 3ல இருந்து பொருளாதார மேன்மைகள் நன்றாக இருக்கும், தொழில் மேன்மைகள் நன்றாக இருக்கும், உத்தியோகத்தில் பலம் அதிகரிக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், பொருளாதார சேமிப்புகள் உருவாகும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் புதிய வாய்ப்புகள், புதிய ஆர்டர்கள், புதிய பொருளாதார வருகைகள் நன்றாக இருக்கும். அப்போ அந்த வகையில் இதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது புது புது ஒரு பாதைகள் உருவாகும். வேற இப்போ ஒரு சேனல் அடைபட்டு போச்சு, இன்னொரு சேனல் வழியாக போகலான்னு நம்ம நினைச்சோம்னா கூட அந்த சேனல் ரூட் நமக்கு சப்போர்ட் கிடைக்கும். அது வழி காமிச்சு கொடுக்கும். அப்படிப்பட்ட புதிய வழிகள் கிடைக்கும்போது உங்களுக்கு தொழில் பலம் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களையே நம்ப முடியாத அளவுக்கு மாற்றங்கள் உருவாகும். எந்திர வகையில் பொருளாதாரங்கள் சேமிக்கிறவங்க, விவசாய வழி, கருவிகள் வழி, ஃபேக்ட்ரி லைனு, ஜாப் ஒர்க்கு, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் மற்றும் ஒரு பெரிய பெரிய பல்காக ஆர்டர்கள் வாங்கி அதை அனுப்புறது, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, அது மாதிரியான ட்ரேடிங் அதுக்கும் நல்லா இருக்கும். கமிஷன் பைக்கும் நல்லா இருக்கும். மொத்தமான அளவில் நம்ம வியாபாரம் செய்கிறத குறிக்கிறது. ஸோ இதெல்லாம் பலன் தரக்கூடிய வகையில் பிரம்மாண்டமாக அமையும். அதனால் நம்ம சனி அப்படின்னாவே ரொம்ப
பயப்படுற குணத்தை, பயப்படுற ஒரு ஃபீலிங்கை விட்டுட்டு இந்த நட்சத்திரப்படி தான் நமக்கு நன்மைகள் நடக்குது. ஜோதிடத்தில் வந்து நாம் பிறந்த ஜனன ஜாதகத்துக்கும் இப்போ நடக்கிற கோச்சாரத்துக்கும் உள்ள தொடர்புகள்னால, அந்த நட்சத்திர தொடர்புகள்னால தான் பண வரவாகட்டும், தொழில் பலமாகட்டும், இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சாதகமாக நடக்குது. அப்போ விதி கொடுப்பனையை பேஸ் பண்ணி தான் இந்த கோச்சார கொடுப்பனை வேலை செய்யுது. அதனால் விதி கொடுப்பனையை ஒரு தடவை நம்ம ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும். எனக்கு பொருளாதார கொடுப்பனை எப்படி இருக்குது, எந்தெந்த வகையில் பொருள் வரும் அப்படிங்கிறதுக்கு எந்த கிரகம் வேலை செய்யும், அதுக்கு எந்த நட்சத்திரம் நாட்கள் நமக்கு துணை புரியும், இத்தனையும் தெரிஞ்சு வச்சுட்டோம்னா இது மாதிரியான பயிற்சிகளில் அடாப்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த பொருள் சேர்க்கை உண்டாகி புதிய வழிகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த சனி பகவான் உருவாக்குகிறார். இந்த சனி நீசம் பெறுகிறதுனால ஆகஸ்ட் 18 அக்டோபர் 3 வரைக்கும் அந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும், தாயார் வழி உடல் நலத்தை பார்த்துக்கணும், உறவினர்கள் வழி, வீடில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வாகனத்துக்கு ரிப்பேர் செலவு பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள் சிலதும் நடக்கும். மருத்துவ செலவுகள், இது வந்து சனி நீசத்துக்கான பலாபலன். பட் இருந்தாலும் இதுக்கு இத்தனையும் சமாளிக்கிறதுக்கு நமக்கு பண வரவை உண்டாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு பாவத்துக்கும் அந்தந்த குணாதிசயங்களை வழிநடத்துறது தான் அந்த கிரகத்தினுடைய தன்மை. அது எந்தெந்த பாவத்துக்கு எந்த வலிமையில் இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு வேலை செய்யும். அதே நேரத்தில் உறவுகள், குழந்தைகள் வழி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக போய்க்கணும். ஏன்னா சனி அப்படின்றவர் 4ஆம் இடம், 2ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த தொடர்புகள் எல்லாம் வரும்பொழுது பணத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார், உறவுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ண மாட்டார். அதனால் உறவுகள் வழி ஏற்படக்கூடிய மன சஞ்சலங்களை நம்ம பக்குவப்படுத்திக்கணும். அதிகமாக எதிர்பார்க்கக்கூடாது, விட்டு கொடுத்து போய்க்கணும். சில நேரங்களில் நம்மளை தியாகம் பண்ண வேண்டி வரும் உறவுகளுக்காக நம்மளுடைய சுய இன்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் சுய ஆசைகளையும் தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கு, மன நிம்மதியற்ற ஒரு தன்மையை உருவாக்கினாலும் கூட டோட்டலாக வந்து பொருள் வளர்ச்சி, தொழில் பலம் வளர்ச்சி, நம்மளுடைய உத்தியோக அந்தஸ்து பெருமையை வளர செய்யக்கூடிய அமைப்பில் தான் இருக்கார். அப்படிப்பட்ட வகையில் இவரை நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம லக்னத்திற்கு உறவுகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும்தான் சனி மைனஸ் பண்ணுறாரு. பொருளாதாரம், உழைப்பு, சொந்த தொழில் உயர்வு, இதுக்கெல்லாம் ப்ளஸ் பண்ணுறாரு. அதனால் எந்த வகையிலையும் இந்த வக்ரச்சனி நம்மளுக்கு பாதிப்பதில்லை, சாதகம்தான். மற்றும் நம்ம அடிப்படையில் நமக்கு பணம் தரக்கூடிய கிரகம் ராகு. அந்த ராகு சனியினுடைய நட்சத்திரத்தில் இப்போ போயிட்டுருக்காரு. அதனால் உங்களுக்கு ராகு திசையோ சனி திசையோ புத்தி அந்தர சூட்சுமங்களோ நடந்தாலும் கூட இந்த மாதிரியான பொருளாதார மேன்மைகள் உங்கள் ஜாதக வழியாக நடந்துக்கிட்டு இருக்கும். எல்லாருக்குமே வந்து அந்த கிரகங்கள் தான் வலிமை பெறணுங்கிறது தான் முக்கியம். நமக்கு 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் அப்படிங்கிறதுல சனி வந்து இப்போ ராகு நட்சத்திரத்துக்கு வரும்போது பொருளாதார மேன்மையை டெவலப் பண்ணி கொடுத்துருவார். அது மாதிரி தான் நம்ம ஜனன ஜாதகத்துலேயும் 2ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் சனி வலுப்பெற்றிருந்தாருன்னா அது ஒரு கணக்கு. ராகுவே அங்கே வலுப்பெற்றிருந்தாருனாலும் அது உங்களுக்கு செல்வாக்கு, ராகு திசையில் பொருளாதாரத்தை டெவலப் பண்ணி கொடுக்கும். அதனால் நம்ம பாவங்களை அடையாளம் காட்டக்கூடிய நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் இந்த நட்சத்திர சூத்திர முறை பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் ஜோதிடத்தில் தெளிவான முறையில் உங்கள் கேள்விகளுக்கு பதிலை பெறலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.